இனிய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி ஒரு செய்தியை பார்க்க வரோம். இது பெண்களுக்காக மாத்திரம் இது கிடையாது. குடும்பஸ்தர்கள் அனைவருக்கும், சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க வரோம். இது தீர்க்க சுமங்கலியாக ஒரு பெண் வாழ்வதால் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்காக நாம் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், காரடையான் நோன்பு இதை பற்றின ஒரு விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பலரும் கேட்டுக்கிட்டாங்க, மெயிலில் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இந்த காரடையான் நோன்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்க வருது. பலரும் பலதரப்பான வீடியோக்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்க வராங்க. சிறப்பு தான், யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ நான் இதில் சொல்ல போகிறது என்னென்னா, அந்த தலைப்புடைய உண்மையான விஷயம் என்ன, காரடையான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஜோதிட ரீதியாக அது ஏன் இந்த மாசி மாதம் முடிவில் தான் செய்யணும், பங்குனி மாதம் துவக்கத்தில் தான் பூஜையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டியும், இது நிரந்தரமாக எப்பொழுதுமே ஆயுசில் நம்ம ஒவ்வொரு வருஷத்துலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த காரடையான் நோன்பு வர்ற போது பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த சுமங்கலி பூஜைன்னு சொல்லி ஒரு விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்க வராங்க. இந்த பூஜையை கொண்டாடாமலேயே பலனை எல்லாம் பெற முடியுமா அப்படின்ற ஒரு பல விஷயங்களை பற்றி இதில் பார்க்குறக்கு வரும். வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் போக வரும். இது வாழ்நாளில் ஒரு முறையாகலும் நாமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. வாழ்க்கையில் சரியான இலக்கில் நம்ம பயணிக்க வரும், ஏமாற மாட்டோம். அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது, இவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது, எது சரியான விளக்கம் புரிதல் இல்லாமல் எதையோ பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் வாழ்க்கையில். ஆகையில் சில விஷயங்களில் தெளிவுகள் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக பண்ண வரேன். பலரும் கேட்டாங்க, ஏன்னா இந்த வீடியோவை கொடுக்கணுன்ற எண்ணங்கள் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம திருத்தங்கள் பண்ணுற போது பார்த்திங்கன்னா பலருக்கும் சிலருக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு இன்னும் தெரியாத மாதிரி நாம் இன்னும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கிறோம். என்னென்னா நமக்கு முழுமையாக இந்த ஆன்மீகத்தில் ஒரு ஆய்வுகள், அந்த ஆய்வுகள் யாரோ சொன்னாங்க அதையே எடுத்து அப்படியே சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. ஆதி காலபாவத்தில் ஒன்று எப்படி உருவாச்சு, அதை ஏன் அதை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க, அதனுடைய பெயர் காரணம்லாம் என்ன, எதனோடையும் ஒப்பிட்டு தான் அந்த காலத்தில் எல்லாமே சொல்ல வருவாங்க. சாஸ்திர ரீதியாக எது ஒன்றுமே ஒப்பிட்டுத்தான் நிறைய பண்டிகைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஏனோ தோணுறதுக்காக ஏதோ ஒரு நாளில் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. அப்போது அந்த விஷயத்தில் நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆய்வுகள் செய்கின்ற பொழுது பண்டிகைகளையும் ஆய்வு செய்திருக்க வரேன். அந்த வகையில் அது எப்பொழுது தோன்றுச்சு, எப்படி உருவாச்சு, இந்த பல விஷயங்களையும் பார்க்குற போது இன்றைக்கி சொல்லவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற போது பார்த்திங்கன்னா பாதி விஷயங்கள் என்னமோ சரியாக தான் இருக்க வரும். ஆனால் அதற்கான ஒரு பெயரான விஷயங்கள், ஒப்பிடுதலான விஷயங்கள்லாம் பார்த்தா நிறைய தப்பாக இருக்க செய்ய வரும். அது பெரியவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு ஏன் பெரியவங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னு இப்படியே வாழையாக வந்ததுனால அதையே மரபோடு எல்லோரும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்க்குற போது நாமளும் அதே மாதிரியே பார்த்து பண்ணி நாமளும் அந்த பூஜையுடைய பலனை பெறணும்னு நினைக்கிறாங்களுடைய அதனுடைய சரியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது கிடையாது, தெரியல. அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்குள்ள இதில் அதை பற்றின சில விஷயங்கள் சொல்ல வரேன். அதனால் இதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தயவுசெய்து முழுமையாக கேட்டு வாங்க. வாழ்க்கையில் நம்மளாம் ஒரு குடும்பஸ்தராக இருக்கிற போது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாதுங்க. வாழ்நாள் வெறும் நவீனம், தொழில், பணம், படிப்பு இதே காலம் போதபடியே வாழ்க்கைக்கு நம்முடைய முன்னோர்கள் தெரிவிச்சுட்டு போன விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சாங்க. ரொம்ப பக்குவமாக நல்லா தான் இருந்தாங்க. இன்றைக்கி இடையில தான் எல்லாரும் இந்த தொழில் முனைப்பு அப்படிங்கிற ரூட்டில் நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. நம்ம வாழ்க்கையை ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டதுனால பல விஷயங்கள் இன்றைக்கி பொய் மாதிரி தெரியுது. அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிற மாதிரி தெரிய வருது. அதுதான் வழியே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அந்த வகையில் தான் இதெல்லாம் சொல்ல இருக்க வரேன். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வரணும். காரி என்றால் மழைன்னு ஒரு பொருள் உண்டு. அதே போல் காரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. குறிப்பாக மரணத்துக்கு ஒப்பான நமக்கான சங்கடங்களை தரக்கூடிய ஒரு தேவனுக்கும் மரணத்தையே தரக்கூடிய ஒரு தேவனுக்கும் காரி என்று ஒரு பெயர் உண்டு. காரி என்றால் என்ன சொல்லணும், அடர்ந்த இருட்டு. காரிருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அடர்ந்த இருட்டு, துக்கம், துன்பத்தை தரக்கூடியது, துயரத்தை தரக்கூடியது, ஆழ்ந்த இருள் சூழ்ந்தது, வெளிச்சமற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆழ்ந்த துக்கத்தை தரக்கூடியது அப்படின்லாம் சொல்லக்கூடியது. அந்த காரி நம்மளை அடையாது. எதை செய்தால் அடையாதுன்னா, இந்த நோன்பை நோற்றால், சுமங்கலி பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பை நோக்கின்ற பொழுது தன்னுடைய இந்த சுமங்கலி பிராப்தத்துக்கு காரணமான கணவனுக்கும் தனக்கோ தன் வாழ வந்த குடும்பத்திற்கோ அந்த காரி அணுக மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க காரடையான். அப்படி காரி அடையான் அப்படிங்கிறத சங்க காலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர். பின்னால் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அன்னை சாவித்திரி வனத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, திருமணம் வனத்தில் இருந்தாங்க. வனத்தில் இருந்த போது நாரதருடைய ஒரு விஷயம் அங்கே சொல்கிறார். நாரத மாமுனிவர் சொல்ல வர்றார், உன் கணவன் சத்தியவானுக்கு வந்து ஆயுசு முடிய இருக்க வருது, இன்னும் சில நாட்களில் உன் கணவன் இறந்துருவான், ஆகையால் இந்த நோன்பு நீ வந்து சுமங்கலி பூஜையை நீ செய்ய வரணும். அன்னை பராசக்தியும் இந்த பூஜையை தான் செய்தாங்க, அனுஷியா தாயாரும் இந்த பூஜையை செய்தாங்க. அதே போல் அற்புதமான ஹரிச்சந்திர மகாராஜுடைய மனைவியான சந்திரமதியும் இந்த பூஜையை செய்தாங்க, தீர்க்கமான ஆயுசை பெற்றாங்க. அதுபோல் அருந்ததி, அந்த அருந்ததிக்கு சிறப்புமிக்க ஒரு பலம் கிடைத்ததும் இந்த சுமங்கலி பூஜையுடைய தன்மைகள் தான். ஆகையால் நீயும் இந்த பூஜையை செய்தால் உனக்கு வந்து அற்புதமான மாங்கல்ய பலம் கிட்டும், உன் கணவனுடைய உயிர் போகாமல் நீ ஆபத்து செய்து கொள்ளலாம், தீர்க்க சுமங்கலி பட்டத்தை பெறலாம் அப்படி சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா கொடுப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பூஜையை செய்ததாக நமக்கு வந்து புராண வாயிலாக நமக்கு வந்து தெரிய செய்ய வருதுங்க. இப்போது இந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிற விஷயம்ன்றது பார்த்திங்கனாக்கா அவங்க செய்யணும். அதில் அன்னை பராசக்தியின் ரூபமான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாகிலும் தன்னால் இயன்ற ஒரு படையலை செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த வனத்தில் கிடச்சது கார அரிசியும் காராமணி பயிரும் அதில் அடத்தட்டி அவங்களுக்காக வச்சு நைவேத்தியம் வந்து செய்ததாக நம்ம புராண வாயிலில் சொன்னாங்க. இதுதான் வந்து காரடை அப்படின்னு பேர் மருவி அந்த சுமங்கலி பூஜைக்கு காரடையான் நோன்பு வந்தது அப்படின்லாம் இன்றைக்கி சொல்ல வராங்க. ஆனால் உண்மை அது இல்லை. சங்க காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தமிழை எப்பொழுதும் பிரித்து அழகாக பார்க்க வரணும். நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு பண்டிகைக்கும் அழகான பெயர் சுட்டினாங்க, அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் நிச்சயமாக இருக்க வரும். இந்த இடத்துல பாவத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த காரடையான் நோம்புன்னா காரி அடையான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரியானது. முதல்ல சொன்ன மாதிரி இருள் என்று சொல்லக்கூடிய, துக்கம் என்று சொல்லக்கூடிய, மரணம் என்று சொல்லக்கூடிய அதற்கு உரிய தேவர்களான ஸ்ரீ சனீஸ்வரரும் ஸ்ரீ யமதர்மராஜரும் நம்மளை அடைய மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் நெருங்க முடியாது இந்த பூஜையை செய்தாக்கா அப்படிங்கிற ஒரு அர்த்தங்கள் தான் புராணம் சொல்ல வருது. இந்த விஷயங்கிறத தான் கதையோடு ஒப்பிட்டு பார்த்தா தெரிய வரும். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரிய வரும். வனத்தில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சனீஸ்வருடைய பிடியில் பாதிக்கப்பட்ட சத்தியவான் தன்னுடைய நாட்டை வந்து துறந்தார். சனீஸ்வருடைய பிடையால் தன் நாட்டை துறந்து வனத்தில் இருந்தார். அந்த வனத்தில் இருக்கிற போது தான் அவருடைய உயிரும் யம தர்மராஜாவில் எடுக்கப்பட்டது இல்லைங்களா. இவங்க 2 பேருமே காரி. அந்த காரி நெருங்கியதால் தான் அவ்வளவு துன்பமும் அவங்களுக்கு சத்தியவானுக்கும் கிடைச்சது, அவங்களுடைய தாய் தந்தையாருக்கும் கிடைத்தது. அந்த சத்தியவான் நம்பி வந்த சாவித்திரி தேவிக்கும் அதே துன்பங்கள் கிடைச்சது அப்படின்னு நம்ம புராணத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சொன்னாங்க, காரி அடைய மாட்டான் நம்மளை அப்படின்றதுக்காக அந்த கதையோடு ஒப்பிட்டு தாங்க இந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெரிவிச்சுட்டு போனாங்க பெரியவங்க. அதனால் ஒரு கார் அடைக்காக வந்த ஒரு பெயர் இது கிடையாது, இது சுமங்கலி பூஜை. இந்த சுமங்கலி பூஜைக்கு அந்த காரி நம்மளை அடைய மாட்டான் இது செய்தான்றதுக்காக அதையே பெயராக நமக்கு சூட்டி கொடுத்த வந்தாங்க. இந்த விஷயபாவத்தன்மை மிக ஒரு அற்புதமான விஷயம். அந்த தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் யாராருக்கெல்லாம் பலன் கொடுக்கும், கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் செய்யணுமா, இது இந்த நோன்பு நோற்பதால் இந்த பூஜையை செய்வதால் இதில் யாருக்கெல்லாம் நன்மைன்னா முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டான், பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது ஜோசியர்கிட்ட பார்த்தாங்களோ பார்க்காம பண்ணாங்களோ காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்களோ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்களோ எப்படியோ ஒன்று, நல்ல ஜோசியர்கிட்ட போய் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை தப்பாக ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து சொல்லிவிட்டு போயிடுறதும் உண்டு. இப்படி அகப்பட்டவங்க பார்த்து கல்யாணம் பண்ணியும் சில வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கிறது குறிப்பாக உண்டு. சிலர் எந்த பேராசி எந்த ஜாதகமும் எங்களுக்கு இல்லைங்க அப்படியே பார்த்து பண்ணோம் அப்படிங்கிறவங்களும் உண்டு. உறவில் எங்கள் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு சின்ன போதே பேசிக்கிட்டாங்களாம் கொடுத்துட்டாங்க வாழ்க்கையில் அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு பொருத்தமே இருக்காது. ஆனால் உறவுன்றதுனால உறவு விட்டு போகக்கூடாதுக்காக பேசி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க. அதுபோல் காதல் கல்யாணம், அவங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஜாதக ரீதியாக அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும்போது போய் பார்க்குற போது பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றவங்களுக்கும் இது அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடையான் நோன்புங்கிறதுங்க. அப்போது இது உண்மைதானா, நான் சொல்கிற விஷயம் உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அந்த கதையை போய் பார்த்தா தெரிய வரும். சத்தியவான் சாவித்திரி கதையிலேயே அவங்க அந்த விஷயத்தை சொல்லியிருக்க வருவாங்க. என்னென்னா சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் நிகழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பமா பார்த்து பண்ண வச்ச திருமணம் கிடையாது, சாவித்திரி தேவியை விரும்பி பண்ணிக்கிட்ட கல்யாணம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா நம்மளாம் அரச குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க நாட்டை திறந்துட்டு இருக்கிறாங்க, வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து நான் அவனை காதலிக்கிறேன், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறியே, இது நமக்கு தகுமா,
பொருத்த பாவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குதே, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையான்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லி பண்ணாங்க. அப்போ நிறைய இது வந்து ஒரு காதல் கல்யாணம் தான். அப்படி காதல் கல்யாண பாவத்தில் பொருத்தங்கிற ஒரு விஷய பாவம் இல்லாத போது தான் அந்த தீர்க்க சுமங்கலி பட்டத்தை இழக்கக்கூடிய சூழலை அந்த சாவித்திரி தேவிக்கு உண்டாகுது. இதைத்தான் நாரதர் வந்து அங்கே சுட்டி காமிச்சிருப்பார் அவங்களுக்கு. அதுக்காக தான் அவங்க அந்த நோன்பை இருந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சு அந்த இழந்த உயிரையே திருப்பி வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்கிறவங்க. ஆக எல்லா ஒரு விஷயத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கதையிலேயே எல்லாத்துக்கும் விளக்கங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல தான் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரேங்க. அந்த காரியம்னா யார், அதே போல் வந்து இந்த திருமணம்ங்கிறத வந்து பொருத்தம் சரியில்லாதவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தெரிய வரும். ஆக திருமண பந்த பாவத்தில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவங்க இவங்களாம் இந்த பூஜையில் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிற போது நிச்சயமாக நற்பலன் விளையும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. சரி, எங்கள் வாழ்க்கையில் குழப்பமே இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், அப்போ நாங்கள் இது கடைபிடிக்க தேவையில்லையா அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக கடைபிடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறபோது ஜோதிடத்திலேயே நம்ம அதை பற்றி சொல்லியிருக்க வராங்க. இது ஏன் அந்த மாசி மாதம் முடிவுலையும் பங்குனி மாதம் துவக்கத்துலேயும் இந்த பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காலச்சக்கரத்தில் முதல் வீடு வந்து மேஷம். இந்த மேஷத்துக்கு 5வது வீடு எதுனாக்கா புத்திர வீடுன்னு சொல்லுவாங்க, குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சூரிய பகவானுடைய சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியிலிருந்து நேர் 7ஆம் வீடு தான் மாசி வீடு. நேர் 7ஆம் வீடு வந்து மாசி வீடுன்னா கும்பராசின்னு சொல்லுவாங்க. கும்பராசி வீடு வந்து மாசி வீடு அப்படி சொல்லுவாங்க. அந்த வீட்டில் சூரியன், அது வந்து தார வீடுன்னு சொல்ல வருவாங்க, லாப வீடுன்னு சொல்ல வருவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் எடுத்துட்டிங்கனாக்கா மறுதினமான பங்குனி முதல் தேதியில் விரைய வீட்டுக்கு போயிடுவாருங்க. விரைய வீடுன்றது 12ஆம் வீடுன்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரத்துக்கு விரைய வீடு. சிம்மராசிக்கு 8வது வீடு அந்த வீடு கண்ட வீடு, ஆயுள் பறிபோகும் வீடு, மங்களத்துக்கு ஆகாத வீடு. பெண்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8வது வீடு தான் தன் கணவனுடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த 8வது வீடு சொல்லுவாங்க. கண்ணும் பறிபோகம், அது குறிப்பாக தன்னுடைய மாமனார் மாமியார் இருந்தால் கண் பறிபோகன்றது 12வது வீடு, 12 பார்த்து சொல்லுவாங்க. 5ஆம் வீடுன்ற சொல்கிறது குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படி சொல்லக்கூடிய வீடு 5வது வீடு. 7வது வீட்டுக்குரிய கிரகன்றது கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டு கிரகம் 8வது இடத்துக்கு போச்சுனாக்கா மங்கில்ய தோஷம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வீடு. இதுதாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் வந்து பார்க்குறது அன்றைய தினத்தில் ஒரு காலகட்டம். அந்த கட்டத்துடைய தன்மையில் மாசி மாதத்துடைய முடிவில் அந்த பூஜையை தொடங்குவாங்க. மறுநாள் காலையில் பங்குனி மாதம் மறுநாள் காலையில் அந்த பூஜையை வந்து பூர்த்தி பண்ண செய்ய வருவாங்க. இது ஏன் என்ன காரணம்னா, அப்படியே நீங்கள் திரும்பவும் நீங்கள் சத்தியவான் சாவித்திரி கதைக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெரிய செய்ய வரும். என்னன்னா, இவங்களுக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் ஆகி பல காலமாகியும் குழந்தை இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 குறியும் அஷ்டமத்துக்கு வர, அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பூஜையை கடைபிடிச்சாங்கன்னா நல்ல குழந்தை பிறக்க வரும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. இன்னொன்று, தன் மாமனார் மாமியாருக்கு கண் இல்லைன்றதான் புராணத்தை சொல்லிட்டு வருவாங்க. சத்தியவானுடைய அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. 12இல் சூரியன் இருந்தால் கண் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது ஒன்று. அதே போல் அவங்க நாட்டை துறந்துட்டு தான் வந்து வனத்துக்கு வந்திருப்பாங்க, வனவாசத்துக்கு வந்திருக்க வருவாங்க. சத்தியவான் சாவித்து தன் பெற்றோர்களோட நாட்டை சனியருடைய பீடையால் பிடிக்கப்பட்டு நாட்டை இழந்துட்டு தான் வந்திருக்க வருவாங்க. 12இல் சூரியன் இருந்தால் புகழை இழப்பான், பதவியை இழப்பான்ற ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் இழந்துட்டு தான் அவங்க வந்திருக்க வருவாங்க. கண்ணும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிய வராது. இவங்களுக்கு குழந்தையும் இல்லை. 5ஆம் வீட்டு கிரகம் 8க்கு போதிலே குழந்தையும் இல்லை. அதே போல் அந்த 5ஆம் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடுன்றது கும்பராசி. அந்த கும்பராசி தான் கணவன் வீடு. அந்த கணவனுடைய வீடான அந்த சூரியன் 8ஆம் வீட்டுக்கு போகிற போது கண்ட வீடு கணவனுடைய ஆயுளுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயம். இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நம்ம சூட்சமத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கதையிலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க வருவாங்க. இது நான் ஜோதிடத்தோடு உங்களை நான் இதை வந்து சொல்ல வரேன். ஜோதிடத்துடைய விதியமைப்பில் அன்றைய தினத்துக்கு ஏன் கொண்டாடணும், எவ்வளோ நாட்கள் இருக்குன்னா அதுக்கு காரணமே இதுதான். அப்போது பெண்கள் வந்து மறுநாள் காலையில் அஷ்டமத்துக்கு போக போகிறாரு சூரியன், மங்களத்துக்கு ஆகாது. இன்றைக்கே நம்ம வந்து அதை அந்த பூஜையை கடைபிடிச்சி அதை வந்து பரிபூரணம் அன்னையிடம் வரம் வாங்கிடணுன்ற ஒரு விஷயந்தான். பதவி கணவனுடைய பதவிக்கு ஆகாது, நம்ம வாழ வந்த குடும்பத்தில் கூட மாமனார் மாமியாருக்கும் ஆகாது, தன் புத்திரத்துக்கும் தோஷம் உண்டாக செய்ய வரும், கண்கள் கோளாறு கொடுக்க செய்ய வரும், இப்படி மங்களித்துடைய உயிர்க்கே கூட விபத்தை தரக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். ஒவ்வொரு ஆண்டும் மாசியுடைய இறுதியிலிருந்து இந்த பங்குனி மாதம் முழுக்க எடுத்துட்டிங்கனாக்கா பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜைக்குரிய நாளாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு முடிவில் இன்னொரு துவக்கம் இருக்க பாருங்க, அந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் மிகவும் பேராபத்தான காலகட்டம்னு சொல்ல வருவாங்க. சந்தியா வேலைன்னு சொல்ல வருவாங்க. இப்போ காலையில் சூரிய உதைக்கிறதுக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருக்கிற வேலைகள்ன்றதும் அதுதான். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வேலை.
இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம்ங்கிற மாதிரி ஒரு மாதம், ஒரு தமிழ் அமைப்பிலிருந்து ஒரு மாசியிலிருந்து ஒரு பங்குனி அப்படிங்கிற மாதம் அது முடிவுக்கும் அது பிறப்புக்கும் மத்தியமில் இருக்கக்கூடிய அந்த பாகம் இடைப்பட்ட நேரம், அந்த சந்தியா நேரம் மிகவும் அபாயகரமானதாகவும் இருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்க வருங்க. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நோன்பு பாவத்தில் முன்கூட்டியே அந்த மாசி முடிவிலேயே திருமாங்கல்ய பூஜை செய்து திருமாங்கல்யத்தை எடுத்து கட்டிக்க வரணும், இரவு முழுக்க பூஜைகள் செய்ய வரணும், மறுநாள் காலை விரதம் முடித்து அன்னையை வந்து போற்றி வணங்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அந்த பூஜையை வந்து விடாமல் செய்யணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பூஜையை துவங்கி அது முடிவதற்கு இடைப்பட்ட வகையில் யாரும் துன்பம் தரக்கூடாது. அது ஸ்ரீ சனீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஸ்ரீ யமதர்மராஜராக இருந்தாலும் சரி, இடையில் பூஜையில் குறுக்கிடக்கூடாது. யாருக்கும் உரிமை இல்லை, ஈசனுக்கே உரிமை இல்லை அப்படிதான் சொல்ல வராங்க. அப்போது ஒரு பெண்களாக கூட தன் திருமங்கல்ய நிலைப்பதற்காகவும், தன் வாழ்வந்த குடும்பத்துடைய புகழ் அழியாமல் இருப்பதற்காகவும், தன் குழந்தையுடைய பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டியும், பிறந்த குழந்தை மேலும் இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டியும் அந்த அற்புதமான அந்த திருமாங்கல்யத்தை வந்து நினைச்சு அந்த பூஜைகளை செய்தாங்கன்னா மறுநாள் அஷ்டமத்துக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையுடைய தீய பலன் நடக்காது, நற்பலனே அன்னை பராசக்தியின் அருளால் நமக்கு நிலைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த ஜோதிட சாஸ்திரம் மூலமாகவும் அந்த நாளை குறிப்பிட்டு விஷயத்தை வச்சுருந்தாங்க. சத்தியவான் சாவித்திரி கதையிலேயே இவ்வளோ விஷயத்தையும் வச்சுருந்தாங்க. இந்த வகையில் வந்ததாங்க இந்த கார் அடையான் அப்படிங்கிற ஒரு பெயரும். அதே போல் இந்த மாசி மாதத்தில் யார் இந்த பூஜைகளை செய்கிறாங்களோ அவங்க மங்களத்துக்கு ஒருபொழுதும் கரைப்படியாது, தீர்க்க ஆயுசோடு வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அந்த வகையில் தான் இந்த நோன்பை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப விசேஷம் மிகுந்த ஒரு நோன்பு. சரி, இன்றைய ஒரு நாளில் மாத்திரம் நாம் இந்த பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லாமே கிடச்சிருமா? இந்த பூஜையில் சுமங்கலி பூஜை அன்றைக்கி ஒரு நாள் பண்ணிடுறோம், சரி கிடச்சிருமா? கூடாது. பல விஷயங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்க வருதுங்க. அதெல்லாம் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது தான் சீரும் சிறப்புமான ஒரு நல்வாழ்க்கைங்கிறது அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்க வராங்க. அதை பற்றியும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். குறிப்பாக இந்த பூஜைகள் தன்மையில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த நாளில், அதாவது மாசி மாதத்துடைய கடைசி நாள் இரவு வேளையில் சாயங்காலத்துலேருந்து மதியம் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில எதுவும் உணவுகள் எடுத்துக்காமல் ஒரு பால் பழம், பால் என்பது தயிர் என்பது இந்த பால் உணவுகளை எப்பொழுதும் வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுவது சிறப்பல்ல, செல்வம் வற்றி போகும்னு சொல்ல வருவாங்க. இன்றைக்கி எல்லாரும் பால் சாப்பிட்டு தான் நைட்டில் படுக்கிறதுல இதெல்லாம் பழக்கங்கள் உண்டு, அது குறையும் கிடையாது. பூஜை செய்யும் நாட்களில் பகற்பொழுது விரதத்தில் மாத்திரமே வந்து இந்த பால் தயிரெல்லாம் சாப்பிடலாம். இரவு பொழுது விரதத்தில் வந்து பொதுவாக அந்த பால் தயிரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சில வேற ஒரு காரணங்களும் குறிப்பாக உண்டு. நம்முடைய காம இந்திரியங்களை தூண்டக்கூடியது பால்லாம் தயிர், இதெல்லாம் வந்து காம இந்திரியங்களை தூண்டுறதுனால அந்த தூண்டுதல் ஏற்படக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக இரவில் அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க பூஜை நாட்களில் மாத்திரம். மற்ற நாட்களில் இருக்கலாம் தயிர் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிட்டுக்கு வரலாம் இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் பழங்கள் கூட சாப்பிட்டுக்கு வரலாம். சாப்பிட்டு பூஜை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்மை விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதையே ஏற்றி வச்சுக்கிட்டு நமக்கு தெரிந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இந்த அன்னை மகாலட்சுமியுடைய மந்திரத்தையே சொல்லி குங்குமம் வாங்கி வச்சுக்கணும். சிகப்பு கலரில் குங்குமத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது நம்ம என்ன பண்ணலாம், அம்பாள் முன்னாடி நம்ம வந்து அர்ச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு துளியாக எடுத்து அர்ச்சிக்கலாம். எந்த விரலால் எடுக்க வரேன்னா இந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியது கட்டை விரல். இதுதான் வந்து விசேஷமானது, கலசர தோஷத்தை நீக்கக்கூடியது. கலசரத்தை, நல்ல கலசரத்தை, திருமண வாழ்க்கையை சொல்லுவாங்க. கலசரம்னா திருமண வாழ்க்கையை தரக்கூடியது இந்த சுக்கிரன் தான். சுபிட்சமான செல்வமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு உரியவர் யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான். தீர்க்க ஆயுசுக்குரியவர் சூரிய பகவான், நிரந்தர அழியா புகழுக்குரியவர் சூரிய பகவான். நம்முடைய மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த இரு விரலால் குங்குமத்தை எடுத்து என்ன பண்ண வரணும், அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யணும். இந்த சுண்ட விரல் இதோட சேரவே கூடாது. சுண்ட விரலை எப்பொழுதும் நீக்கி வைக்க வரணும்னு சொல்ல வருவாங்க. அழகான முறையில் எடுத்து இந்த இரு விரலை மட்டும் பிடித்து குங்குமத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு போட வரலாம். நமக்கு தெரிஞ்சவரில் சங்கல்பங்கள் செய்துக்க வரலாம். எப்படி அப்படின்னா அன்னைக்கிட்ட முதலே நீங்கள் வேண்டிக்கு வரலாம், தாயே தீர்க்க சௌபாக்கிய மாங்கல்யம் தாங்க தாயே அப்படி வேண்டிக்கு வரலாம். கல்யாணம் ஆகாதவங்களும் இந்த பூஜையில் அழகான முறையில் செய்ய வரலாம். திருமணம் ஆனவங்களும் இந்த விசேஷத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்க செய்ய வரலாங்க. விசேஷமானது. சரி, அன்றைய தினத்துக்கு புது தாலி கயிறு வாங்கி வச்சு அதுக்கு பொட்டிட்டு எல்லாம் பூஜைகள் செய்கிறோம்னா அவங்க தனிப்பட்ட ஒரு விருப்பம். நீங்கள் புது தாலி கயிறெல்லாம் வச்சு அர்ச்சனைகள் பண்ணி நீங்கள் கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்க வரலாம். ஆனால் அன்றைய ஒவ்வொரு மாசியுடைய கடைசி நாளும் நல்ல திதியும் நல்ல கிழமையும் நல்ல நட்சத்திரம் கூடி வருமா என்பது அபூர்வமான ஒரு விஷயந்தான். இது
ஒரு வகையில் எடுத்துகிட்டா அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னா அப்போதைக்கு புது தாலி கயிறெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்ணி எடுத்து கட்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆதி காலத்துலேருந்து வரக்கூடிய விஷயம். இன்றைக்கி இடையில் வந்தவங்க நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி மாற்றிட்டாங்க. என்ன விஷயம்னா, நமக்கு ஏற்கனவே தாலி கயிறு அற்புதமான முறையில் இருக்க செய்ய வருது. அந்த மங்களத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் அந்த வாழ்க்கை எப்பொழுதும் பூரிப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அன்னை காமாட்சி அம்மா, அதில் தான் வந்து மகா சரஸ்வதி, மகாசக்தி, மகாலட்சுமி எல்லாம் குடிகொண்டக்கூடிய அற்புதமான இடம். நம்முடைய குல தெய்வங்கள், கணவன் வீட்டு குலதெய்வம், நம்ம வீட்டு குலதெய்வம், குறிப்பாக பெண் வீட்டு சொல்ல வரேன், 2 வீட்டு குலதெய்வம் வாசம் பண்ணக்கூடியது நாம் கொண்டு வந்த அந்த காமாட்சி அம்மா விளக்கு தான். அந்த காமாட்சி விளக்கை நோக்கி நாம் இந்த தவத்தை ஏற்றோம். என்னென்னா சங்கல்பமே என்னென்னா, தீர்க்கமான ஆயுசு வேணும், என்னுடைய தீர்க்க சுமங்கலி பட்டமும் எனக்கு எப்பொழுதும் நிலைச்சிருக்க செய்ய வரணும், நான் வாழ வந்த குடும்பம் எப்பொழுதும் தழைத்தோங்க வேணும், என் சந்ததிகளும் தழைத்தோங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வைக்கணும். நம்முடைய பிரார்த்தனை நமக்கு என்ன வேணும்னு கேட்குறதா அதை நம்ம வச்சுட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அன்னையே நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஓம் காமாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படிங்கிறத ஓம் மகாலட்சுமியே போற்றி எப்படியே ஒன்று அவங்களே நினச்சிட்டு இருக்கிறதா. இதையும் நீங்கள் செய்ய வரலாம். அதுக்காக புது கயிறு வாங்கி அங்கே வச்சு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க வசதி வாய்ப்புகள் தான். கலசம் வச்சோம், அந்த கலசத்துக்கு மேலே திருமாங்கல்யத்தை வைத்தும் நீங்கள் அணிஞ்சிக்க வரலாம். சாதாரணமாக தாம்பளத்தட்டில் நீங்கள் வெற்றிலையை பரப்பி அந்த இடத்துல நீங்கள் ஒரு மட்டை தேங்காயை வச்சு மஞ்சள் பூசி அது மேலே மாங்கல்யத்தை வச்சு நீங்கள் அணிஞ்சிக்க வரலாம். தங்களுடைய விருப்பம். படையலுக்காக உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வாங்கி செய்யுங்க. கடையில் வாங்குகிற ஸ்வீட்டு அப்படியே நேராக கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே படைக்கிறதா இருந்தால் பண்ணக்கூடாது. உங்களால் இறைவனுக்கு அந்த தாயாருக்கு என்ன படையல் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பொங்கல் முடியுமா, இல்லை ஒரு பாயாசம் முடியுமா அதை செய்யுங்க. எதுவும் முடியலாம் பரவாயில்ல, விட்டுடுங்க. ஆனால் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே தாம்பலமாக வச்சுருங்க. நல்ல அழகிய சுத்தமான மல்லிகைப்பூ, அதை நீங்கள் அந்த தீபத்துக்காக நீங்கள் வாங்கி வச்சு அழகாக செய்துடுங்க. பெண்களும் இந்த பூஜை செய்கிறவங்க கண்டிப்பாக பூ வச்சுக்கிட்டு தான் செய்வணும். முள் சம்பந்தமான ரோஜா பூவெல்லாம் அணிஞ்சிக்காதீங்க. மல்லிகை விசேஷமான பூ, அது மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான். மாசி மாதத்தில் எப்போவுமே அழகாக நிறைய கிடைக்க ஒரு மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ அணிஞ்சிக்குவாங்க. மற்றபடி வேறு வாசனையற்ற பூக்களை எல்லாம் அணிவது சிறப்புகள் கிடையாது. இது செய்துங்க. அதேபோல் பழங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரலாம். அதை தண்ணி தெளித்து வச்சு அழகான முறையில் படையல் செய்யுங்க. விசேஷமாக இருக்க செய்யும். உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு படைக்க செய்யலாம். அதே போல் திருமங்கல்யம் அமைப்புங்கிறத வந்து நீங்கள் மனசால பிரார்த்தனை செய்தால் போதுமானது. அதே காராடை தான் வச்சு ஒரு இனிப்பு காரடை, உப்பு காரடை இதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த காலத்தில் கிடச்சிது தானியங்கள் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பலகாரமே செய்ய வருவாங்க. அது அந்த காலத்துக்கெல்லாம் அவங்க செய்தாங்கன்னா அதையே நம்ம காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அன்புக்கு என்ன தோன்றுறது, அந்த அன்னை மகாலட்சுமிக்கு நம்ம என்ன படையல் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இது மனசார பிரார்த்தனை செய்வது தான் ரொம்ப 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 முக்கியம். மனசில் உறுதிப்படுத்தி செய்ய வரணுங்க. இந்த பூஜை அப்பொழுதுதான் பலன் கொடுக்க வரும். இன்னொன்று, பெண்கள் இந்த சுமங்கலி என்ற ஒரு பட்டத்தை கேட்குறாங்க, சுபிட்சமான வாழ்க்கையை கேட்குறாங்க. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மூத்த பெண்களுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா, அப்போ பெண் மட்டும்தான் இந்த பூஜைகள்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் குறிப்பாக உண்டாக வருங்க. உண்மையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வரணும். ஒரு மங்கல்யத்துக்கு பலம் என்பது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பம் தான் முதல்ல. அந்த கணவன், ஒரு பெண்ணுடைய கணவன் வைக்கிற அன்பை பொறுத்து தான் அந்த பெண் அந்த திருமாங்கல்யத்து மேல் அதீதமான பாசம் ஒன்று உண்டாக செய்ய வரும். பெண்களுக்கு எப்பொழுதும் திருமாங்கல்யத்து மேல் தனிப்பட்ட ஒரு பாசம் உண்டு, பக்தி உண்டு, மரியாதை உண்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமங்கலத்தை மதிக்காத அளவுக்கு கணவன்மார்கள் நடந்துக்க செய்ய வருவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நடந்துக்க செய்ய வருவாங்க. வெறுப்பு உண்டாகும். கோவம் வந்த பெண்கள் என்ன பண்ணால் அவங்கள அடிக்க முடியாது, திட்ட முடியாது, பிரச்சனை வரனால இந்த திருமங்கலத்திலலாம் கழட்டியெல்லாம் வீசுறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்க வர. அது மேலே விருப்பமே இருக்காது. மஞ்சளே பூச மாட்டாங்க. சிலர்லாம் வெறுப்பாக இருப்பாங்க. இந்தம்மா இப்படி தாலி கயிறை வெள்ளையாக வச்சுருக்கிற அப்படின்னா போங்கலாம், பூசுகிறாங்க போங்கலாம், இதுதான் எனக்கு கொஞ்சம் குறைச்சலாக போச்சு அப்படிலாம் சலிப்பாக பேசுகிற பெண்கள்லாம் நிறைய பேர் உண்டு. ஜோதிடம் பார்க்குற காலத்தில் நான் அதெல்லாம் பார்க்குற போது சில விஷயங்கள்லாம் சொல்ல வருவாங்க. நமக்கே சிரமமாக இருக்க வரும். பெண்கள் மேலே தப்புன்னு சொல்லிக்க முடியல. ஏன்னா அந்த வாழப்போன குடும்பத்தில் அவங்கெல்லாம் கொடுக்குற அன்பை கொண்டு தாங்க அந்த திருமங்கலத்து மேலே தனிப்பட்ட அன்பு பாசம், அதுக்கப்புறம் தான் பக்தி. முதல்ல அன்பு பாசம் வேணும் அந்த திருமாங்கல்யத்து மேலே. ஏன்னா அந்த திருமாங்கல்யங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலகிலேயே சிறந்த ஒரு கோயில் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அன்னையுடைய வயிற்றுக்கு பிறகு அந்த திருமாங்கல்யம் தான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஏன்னா அந்த திருமாங்கல்யங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆணுடைய குலகோத்திரம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அவங்களுடைய குலதெய்வம் எல்லாம் வாசம் பண்ணக்கூடியது அந்த திருமாங்கல்யத்தில் தான்.
பெண்ணுடைய அதே போல் குலதெய்வம் வாசம் பண்ணக்கூடியதும் அந்த திருமாங்கல்யத்தை தான். சக்தி பீடத்துக்கு வந்து தொங்க விடுவாங்க அந்த திருமாங்கல்ய தாலியை. பலரும் ஊர்கூடி ஆசீர்வாதம் செய்யப்பட்டது அந்த திருமாங்கல்யம். பல பேருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சதுங்க அந்த திருமாங்கல்யங்கிறது. சாதாரணது கிடையாது, விசேஷமானது. எப்பொழுதும் தன் கழுத்தில் வந்து தெய்வமாக சூட்டிருக்கக்கூடிய ஒரே தகுதி பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது. அப்போது பெண்கள் ஸ்தானத்துக்கு ஏன் தனிப்பட்ட மகத்துவம் அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு தனிப்பட்ட மகத்துவத்தை எல்லாருமே கொடுக்கணும்னு சொன்ன காரணம், அந்த பெண்ணுக்கு தராங்களோ இல்லையோ அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்துக்கு தனி மரியாதை யாராக இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறத விஷயம். அது கணவனாக இருந்தாலும், அது மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும், வெளிநபர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக திருமாங்கல்யம் சூடிய ஒரு பெண்ணுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை. அதனால தான் எல்லா ஒரு பூஜை விசேஷத்துக்கும் கல்யாணம் ஆகிட்டவங்களாம் அவங்கள கூப்பிட்டு வரவேற்பாங்க. உங்கள் கையில் ஆசீர்வாதம் பண்ணுமா, சுமங்கலி பூஜை வச்சுருக்கோம், வரலட்சுமி நோன்பு வச்சுருக்கிறோம், கலந்துக்குங்க. ஒரு கோயில் விசேஷமாக இருந்தாலும் அம்மா உங்கள் கையால் தீபத்தை ஏற்றுமா, ஒரு விசேஷமாக உங்கள் கையால் தீபத்தை ஏற்றுமா சொல்லுவாங்க. அந்த பெண் எப்படியாப்பட்டவங்க என்னன்னு பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா ரைட். அப்போ ஏன் அதை பார்க்குறாங்கன்னா, திருமங்கல்யம் தெய்வம் அங்கே நிற்குது இல்லையா, அந்த விஷயந்தான். இதை கணவன்மார்கள் நிறைய பேர் வந்து மதிக்கிறதே கிடையாதுங்க. தான் கட்டிய அந்த தாலி பெரும் பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரே, நம்ம குலதெய்வத்தையும் நம்முடைய மான மரியாதையெல்லாம் சேர்ந்து கட்டக்கூடாது, அது மதிப்புன்றது பண்ணுறது கிடையாது. அப்போ என்னென்னா, இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் அன்பு இல்லாமல் பூஜை பண்ணுற போது சலிப்போடு தான் பூஜை பண்ணக்கூடிய நிலைகள் இருக்க வருதுங்க. அப்போ வந்து பூஜை வந்து முழுமை அடைகிறது கிடையாது, பலருக்கு சிரமங்கள் இருக்க வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அன்பு வச்சுருப்பாங்க அந்த தெய்வத்தை மேலே, அந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை மேலே நிறைய அன்பு வச்சுருக்க வருவாங்க. அப்போது அவங்களால மன ஈடுபாடோடு செய்ய முடியாமல் தவிக்கிறது நிறையா உண்டு. காரணம்னா, குடும்பத்தில் உண்டான குற்றம் குறைகள் தான் முக்கிய காரணம். தன்னுடைய தோஷ பிழைகள் ஒரு காரணம், பொருத்தங்கள் பார்க்காம திருமணம் செய்கிறது ஒரு காரணம், இப்படிலாம் உண்டு. ஆனால் இதை மற்றவங்கெல்லாம் மனம் வைத்தால் நிச்சயமாக மார்க்கம் உண்டுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வைக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் ஒரு பெண்ணுக்கு, அந்த கணவன் வைக்கக்கூடிய அன்பும் பாசமும் அதீதமான பலத்தை கொடுத்து, இந்த மங்கல்ய பூஜையை ஒரு நாள் விரதம் இல்லை, ஒரு மாதம் விரதம் இருந்தாலும் தாராளமாக இருக்க வருவாங்க. ஏன்னா அன்புக்கு பசி தெரியாது இல்லையா. அது எல்லோரும் கொடுக்குற போது யாருக்கு லாபம்னு எடுத்துட்டா, பெண்ணுக்கு நிச்சயமாக கிடையாதுங்க, லாபமே இல்லை. கட்டினார் பாருங்க தாலி, அவருக்காக தான் இந்த பூஜையே பண்ண வராங்க இல்லையா. எல்லாருமே தப்பாடத்துக்கு போகிறீங்க கேட்குறவங்க. நான் என்னுடைய மொழி பாவத்தில் என்னுடைய இயல்பு தமிழில் நான் பேசிகிட்டு இருக்க வரேன். தாலி கட்டிய அந்த கணவனுக்குத்தான், அந்த குடும்பத்துக்கு தான் வந்து ஆயுள் தீர்க்கம், செல்வ வளம், புகழ் வளம் எல்லாம் சேர போகிறதே தான் வாழ வந்த குடும்பம் தான். தான் பிறந்த வீட்டுக்காக இல்லை, தான் வாழ வந்த குடும்பத்துக்காக அழகிய ஒரு வாரிசை பெற்றெடுக்கவும், அதேபோல் தன்னுடைய மாமனார் மாமியார் அனைவருக்குமே ஒரு நல்ல தீர்க்கமான ஆயுசை பெறுவதற்காகவும், தன் கணவனுக்கும் ஒரு தீர்க்கமான ஆயுசை கொடுப்பதற்காகவும், அழியா புகழை பெறுவதற்காக வேண்டியும் இந்த பூஜையை பெண்கள் செய்கிறாங்க. இந்த மகத்துவத்தை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் கணவன்மார்களும் நிச்சயமாக உணர செய்யணும். இதையெல்லாம் அவங்க கொடுக்குற பட்சத்தில் ஒரு பெண் இந்த பூஜையை ரொம்ப அழகாக செய்ய வருவாங்க. இப்படி உணர்வோடு செய்யக்கூடிய பூஜைகள் தான் அழகிய ஒரு நோன்பாக அன்னை பராசக்தி, அந்த மகாலட்சுமி, அந்த மகா சரஸ்வதி வரம் தருவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்க செய்ய வரங்க. இது ரொம்ப விசேஷம். சரி, இதெல்லாம் அழகாக அமைச்சிடறோம், பூஜையை முடிச்சிடறோம். சரி, இது ஆயுசுக்கும் காபந்து பண்ணிக்கிறது வழி என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுமங்கலி பூஜையில் ஈடுபடுவாங்க, வரலட்சுமி நோம்பில் ஈடுபடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை உதாசீனம் செய்திருவாங்க. ஒரு சுமங்கலி பெண்ணையோ அல்லது விதவையான ஒரு பெண்ணையோ என்ன பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, ஒதுக்கி தள்ளுவாங்க. நீ எழுத்த மாதிரி வந்துட்டியா, நான் போகிற காரியம் உருப்படாது, உள்ளே வந்து நுழைஞ்சிக்குவாங்க. இப்படி பண்ணி மனசு வேதனையை கொடுத்தாங்கன்னா, அவங்க தலைமுறையில் எத்தனை தலைமுறை இந்த பூஜையை செய்தாலும் சரிங்க, அத்தனை தலைமுறையும் வந்து பூஜை செய்து வீணாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். புண்ணிய அமைப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க பெரியவங்கள்லாம், அதை வந்து வாழையாக அந்த குடும்பத்தில் வாழ வர பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்க வரும். இப்படி ஒரு தப்பை ஒரு பெண் செய்துட்டாருனாக்கா, ஐயோ எழுத்தா மாதிரி வந்து வாழ வெட்டியான ஒரு பொண்ணு வராளே, அவளை மூஞ்சை பார்த்துட்டு நான் எப்படி போகிறது, அவளை எப்படி சபையில் கூட்டி வச்சுக்கிறது, ஒரு விழா செய்வது எப்படி, அதெல்லாம் வந்து மனசை நோகடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பூஜையாகப்பட்டது கெட்டு போக செய்ய வருங்க. நாங்களாம் ரொம்ப வசதியானவங்க, ஒரு ஏழை பெண் இருக்கிறா, அவளும் சுமங்கலி தான், அவளெலாம் கூட்டிகிட்டு போனாக்கா எனக்கு மரியாதையாக இருக்காது அப்படின்னு, அப்படி மரியாதை இல்லாமல் போனாலும் பார்த்தீங்கன்னா இயல்பாக போகிறது வேறு. இப்படி எண்ணத்தோடு போயிட்டாங்கன்னா சரிங்க, அவங்க பூஜை ஏர்வியாகவும் ஆக வராது. இப்படியே சில தவறுகள்லாம் நிறைய இடத்துல வந்து செய்கிறது உண்டு. அப்போது நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க, எப்படி வாழ்நாள் முழுக்க ஒரு தடவை பூஜை செய்தாலும் வாழ்நாள் முழுக்க நமக்கு நிலைச்சு நிற்கணும், அல்லது பூஜையே செய்யலான்னு பரவாயில்ல. இந்த காரடைய நோம்பு மட்டும் இல்லை, வரலட்சுமி நோம்புலேருந்து கௌரி விரதத்தில் இருந்து கேதாரி நோம்புன்னு சொல்லுவாங்க, தீபாவளி டைமில் செய்வாங்க. எந்த நோம்பும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வாழ்நாளில் இந்த விஷயங்களை கடைபிடிச்சா போதும், அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை எப்பொழுதும் தீர சுமையாக இருக்கும், அந்த பரம்பரைக்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப அழகான முறையில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து நான் ஒன்று சொல்ல வரேன், நீங்கள் அதை கேட்டுட்டு வாங்க. அதாவது பிரிந்த தம்பதிகளை வந்து ஒன்று சேர்ப்பது,
ஒன்று சேர்த்து வந்து அவங்களுக்கு வந்து இடம் தர்றது. இப்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள்லாம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இடமே விட மாட்டாங்க. ஒரு ஆள் உட்காந்துருப்பார், இடத்த பிடிச்சிருப்பார். கணவர் ஒரு சீட்டில் உட்காந்து, அம்மா அந்த ஒரு சீட்டு காலியாக இருக்கு பாருமா, அங்கே போய் உட்காந்துக்குமா அப்படி இடம் காட்ட வருவார். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் 2 பேரும் நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் ஒரு சிங்களால் நான் அப்படி போய் உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லலாம் இடம் மாதிரிலாம் உட்காருவாங்க. ஒரு சிலர் தான் 1000ல் லட்சத்தில் ஒருத்தர் அப்படி செய்ய வருவாங்க. சிலர்லாம் அப்படி ஒரு கல்யாண பந்தியில் போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா உட்காராம இடம் மாறி அந்தந்த இடத்துல போய் பிரிஞ்சு உட்கார முடியாத நிலைகள்லாம் கொடுக்க வருவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டா எங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி உட்காருங்க, ஏன் பிரிஞ்சு உட்காருறீங்க, சேர்ந்து உட்காருங்க அப்படிலாம் வந்து வழிமுறைகள் சொல்ல செய்ய வரணும். பிரிஞ்சு ஏதோ ஒரு சூழ்நிலை சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா அவங்க தம்பதிகளில் வந்து பார்த்தா பெண் வந்து பக்கத்து வீட்டு பெண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, ஏற்று வீட்டு பெண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தூபம் போடுவாங்க. அப்படியாம்மா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுமா, இப்படிலாம் தப்பான செய்திகள்லாம் சொல்கிற பெண்கள்லாம் குறிப்பாக இருக்க வருவாங்க. அதுபோல் இல்லாமல் குடும்பம்னா அப்படி தாம்மா இருக்க வரும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போயிடும் சொல்லி அவங்கள இணைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அவங்களுடைய நல்ல விஷயங்களை ஏதாவது எடுத்து சொல்லி அவங்கள ஒற்றுமையாக்குறதுக்கு வழியை பார்க்க வராங்க. பிரித்து விடக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து சந்தர்ப்பத்தை பிரித்து விடவே கூடாது. அதை செய்தாலும் இது போல் பூஜைகள் எவ்வளோ பண்ணாலும் வீணாக போக வரச்சே வருங்க. அதுபோல் தம்பதிகளை ஒன்றிணைக்கிற ஒரு பணியை இயல்பாகவே நம்ம செய்கிற போது இந்த பூஜைகள்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்க வராங்க. அதுபோல் விதவைகளை வந்து மரியாதையாக வழி நடத்தணும் அப்படி சொல்ல வராங்க. அவங்க மறுவாழ்வுக்கு உதவி செய்ய வரணும். ஒரு விதவையுடைய மறுவாழ்வுக்கு யார் ஒருத்தர் உதவி பண்ணாலும் சரிங்க, யாருடைய சாபமும் திருஷ்டியும் அந்த குடும்பத்தை அண்டவே அண்டாது. ஏன்னா ஒரு விதவை பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னை மகா காளிக்கு சமம்னு சொல்ல வருவாங்க. அவங்களுடைய கண் திருஷ்டி கோபம் சிலர்லாம் வந்து அது இன்சல்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏற்ற மாதிரி வந்தால் நேராக வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிறது இதெல்லாம் பண்ணுற போது மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகுனா அவங்களுடைய பார்வையிலேயே அவங்க பாவங்கள் வெளிப்பட்டு யார் அந்த தப்பை பண்ணாங்களோ அவங்கள போய் தாக்கிடும், அந்த குடும்பத்தையே தாக்கிடும். எவ்வளோ பெரிய தர்மங்கள் அந்த குடும்பம் செய்திருந்தாலும் சரிங்க, அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு விதவை பெண்ணுடைய சாபமும் விதவை பெண்ணுடைய திருஷ்டியும் ஒரு குடும்பத்தையே நிலைகுலையே செய்ய வரும். அந்த தப்பை யாருமே செய்யக்கூட, எவ்வளோ பெரிய நோம்பாக இருந்தாலும் பொய்யா போயிடுங்க. ஆகையால் இந்த தவறை செய்யாமல் இருந்தாலே போதும், சுமங்கலி பூஜையே அவசியம் இல்லை, எல்லாம் நல்லபடியாகவே நடக்க வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிறோம். அதுபோக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்பதிகளாக வந்து வெளியே போவாங்க, நல்லா பட்டு புடவை பட்டு வேஸ்டெல்லாம் கட்டிக்கு போவாங்க, நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கு வருவாங்க, ஜாலியாக ஒன்றா பேசிகிட்டே போவாங்க, வண்டியில் போவாங்க, தோளில் கை போட்டுலாம் போக வருவாங்க. பல பேருடைய கண்ணு பட்டிருக்கும். ஏன்னா நல்வாழ்க்கை எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லிக்க முடியாது. அவங்களாம் சந்தோஷமாக போகிறாங்க, நமக்கு ஒரு வாழ்க்கையில் பார்த்தியா சந்தோஷமாக அப்படி ஏங்குறவங்க நிறைய பேர் உண்டு. கண் திருஷ்டி வைக்கிறாங்க இல்லை, ஏக்கங்களோடு பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அப்போது அந்த தம்பதிகள் மேலே நிச்சயமாக விழ செய்யும் இல்லைங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே நேராக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்து மற்ற வேலையை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு அந்த பார்த்த திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏக்கம் அது வந்து இவங்களை வந்து பட்டிக்கும் போது இவங்க குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்களை உண்டாக்க வரும். அதனால் தம்பதிகள் எப்பொழுதும் வெளியே போயிட்டு உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக திருஷ்டி சுத்திக்கு வரணும். ஒன்றா போகிறாங்கன்னாக்கா போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு கற்பூரத்தையாலேயோ ஒரு ஆரத்தியாலேயோ கண்டிப்பாக பால் மாறாமல் பெரியவங்க இது செய்தியே ஆக வரணுங்க. அல்லது கைகாலை கழுவிட்டு வந்து பெரியவங்க யாரும் இல்லைங்க, தம்பதிகள் நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கும், குழந்தைங்க தான் இருக்குது அப்படின்றவங்க நேராக கைகால் முகம்லாம் அலம்பிட்டு நேராக பூஜை அறையில் போயிட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் விளக்கு ஏறிடணும். நம்முடைய காமேஸ்வர தீபத்தை ஏற்றி வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதோ டீ சாப்பிட்றதோ இப்படி செய்ய வரணுங்க. இதை கொஞ்சம் அவசியம் செய்ய வரணும். ஏன்னா திருஷ்டி படக்கூடாது, திருஷ்டி பட்டாலும் வாழ்க்கையில் சில சங்கடங்கள்லாம் உண்டாக செய்யணும். இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. அது போல் எடுத்துட்டாக்கா பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவசியம் வாங்க செய்யணும். குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, இல்லை தெரிஞ்சவங்க, ஒரு நல்லா வாழ்ந்தவங்கன்னா ஒரு 10 பிள்ளை பெற்றவங்க 8 பிள்ளை பெற்றவங்களாம் அவங்க தான் பெரிய மனுஷங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்கன்னா அந்த நல்லா வாழறது கிடையாது. ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கணும், கணவனோட சந்தோஷமாக இருந்திருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பிள்ளை அவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக இருந்திருக்கணும் அவங்க வாழ்க்கையில். அவங்க தான் வாழ்த்துதலுக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க. எண்ணங்கள் அவங்களுக்கு சரியாக இருக்கணும். முதல்ல கணவனோட நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, பிள்ளைகளோடய சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஊரார் குடும்பத்தில் கலக்கத்தை உண்டாக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்கன்னா அவங்களாம் பெரிய மனுஷால் கிடையாது. இயல்பாகவே பலரையும் வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவங்க, தன் குடும்பத்தை போல் பிறர் குடும்பத்தையும் பார்க்கக்கூடியவங்க, மனசார ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குணம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்க வரணும். இதுபோல் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாங்குறவங்களுக்கும் தன் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குற போதும் பார்த்திங்கனாக்கா இந்த தீர்க்க சுமங்கலி என்கின்ற பட்டத்தோட ஒரு நல்ல செல்வ வளங்களும் கிட்டும் அப்படிங்கிறத வந்து நம்முடைய புராணத்துடைய சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக வருங்க. அதே போல் சுமங்கலி பூஜை, வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதில் போய் கலந்துக்கலாம். நம்ம கலந்துக்கிட்டு சுமங்கலிகளுக்கு நம்மளால் என்ற சுமங்கலி தானங்களை கொடுக்க செய்வரலாம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்க செய்வரலாம். இதெல்லாம் பலன் கொடுக்க வரும். ஒரு காரடையா நோம்போட ஒரு சுமங்கலி பூஜைன்றது பூர்த்தி கிடையவே கிடையாதுங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய பண்டிகைகள், மிக முக்கியமான பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்க வருது.
வரலட்சுமி பூஜை, அதுபோல் கௌரி நோன்பு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்க வருது. இதெல்லாம் நம்ம அழகான முறையில் தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு வரணும் போது தான் அந்த மங்கலத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பலம் அப்படிங்கிற விஷயம். ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் காரடையான் நோன்பு. ஆனால் அந்த தீர்க்க சுமங்கலி தன்மையோடு எப்பொழுதும் நற்பலன் நிலைச்சே நிற்பதற்கு மற்ற வழிபாடு முறைகளையும் நான் சொல்லிட்டு வர இந்த வழிமுறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிச்சாக வரணுங்க. அதுபோல் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு வந்த உடனே திருமாங்கல்யத்தில் பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, பொட்டோ வாழைச்சிப்போ ஒரு சின்னங்கள் இருக்க வரும் இல்லையா, அதில் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா குங்குமம் வைக்கிற பழக்கம் வச்சுக்க வரணும். சும்மா ஒரு நாளில் பண்ணிட்டேன், எல்லாரும் பண்ணுறாங்க பூஜை நானும் போய் பண்ணிட்டேன்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அதை வீட்டுக்காரனா பார்க்குறது மட்டுமே கூடவே கூடாதுங்க. வீட்டுக்காரர் கட்டியே நம்முடைய குலதெய்வம், அவங்க வாழ வந்த குடும்பத்துடைய குலதெய்வம், நம்முடைய மானம் மரியாதை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இவைகள் அனைத்தும் சேர்ந்ததான் திருமாங்கல்யம். அதனால் வெறும் வீட்டுக்காரர் அப்படின்றதுக்காக வேண்டி வீட்டுக்காரர் ஒரு வகையில் வெறுப்பாக இருக்காருன்றனால நாமளும் அது மேலே வெறுப்பு காட்டலாம் காட்டவே கூடாது. தெய்வத்தை மேலே வெறுப்பு காட்டக்கூடாது இல்லையா. தெய்வங்கிறது திருமாங்கல்யம் விசேஷமானது, அபூர்வமானது, அற்புதமானது. அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் திருமாங்கல்யங்கிறது இல்லைங்களா. ஏன்னா தெய்வத்தை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமே அவங்களுக்கு தான். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் கட்டிட்டு இருக்க வருவாங்க. இந்த இடத்துல லிங்கம் கட்டிட்டு இருக்க வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு. ஏன்னா அவங்களாம் பட்டம் வாங்கினவங்கன்னு சொல்ல வருவாங்க. வாழ்க்கையில் அவங்களாம் சாதாரணமாக கிடைச்சதில்லை. அவங்களுடைய விரதம், பூஜை புனஸ்காரம், பெரியவங்க யாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க அந்த பட்டத்தை கொடுக்க வருவாங்க. இந்த பட்டம் ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கு இயல்பாகவே உண்டு. அந்த சன்னியாசிகளுக்கே கிடைக்காத ஒன்று சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் இந்த தாலி பாக்கியம் தாங்க. அதனால் அந்த தெய்வத்துக்கு நம்ம கையால் கொஞ்சம் குங்குமத்தை தினசரி வைக்கிற பழக்கம் ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. அதுபோல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா தங்கத்தில் தாலி கயிறு போட்டுக்கு வராங்க, கீழே மாத்திரம் கொஞ்சமாச்சும் அந்த மஞ்சள் கயிறு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மஞ்சள் கயிறுக்கு வாரம் ஒரு முறையாச்சும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாச்சும் மஞ்சள் கண்டிப்பாக பூச வரணுங்க. மஞ்சளே பூசுறதுல நிறைய பேர் மஞ்சள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னாக்கா மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான சுபிட்சம், நம்ம குடும்பத்திற்கான சுபிட்சம். கடன் வரவே வராது, செல்வ சேர்க்கை உண்டாகிட்டே இருக்க செய்ய வரும், சந்தோஷம் உண்டாகிட்டே இருக்க வரும். மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டுங்க. கிருமி நாசினி மாத்திரம் கிடையாது. வைத்தியத்தில் போனால் தான் அது கிருமி நாசினி. தெய்வீகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது கிருமி நாசினி இல்லை, மங்கள பொருள். அது மங்களமான ஒரு பொருள். அதுக்கு அவ்வளோ அதீதமான ஒரு வலிமை உண்டு. அந்த மஞ்சளை அந்த திருமாங்கல்யத்தில் கொஞ்சமாச்சும் வாரத்தில் ஒரு தடவைச்சும் பூச வரணும். அப்படி பூசுகின்ற பொழுது தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நிலச்சி நிற்க வருவாங்க. அதையும் கொஞ்சம் அவசியம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலப்போக்கில் பல விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்க, விட்டுட்டாங்க. மனசில் சாமியை வச்சா போதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தான் மனசில் சாமி இருக்குது. எல்லா நேரத்துலையுமே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. எல்லா சூழ்நிலையும் நம்ம தெய்வத்தை நினச்சிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா. நம்மளே சில நேரத்தில் மறந்து போயிடுறது உண்டு. அப்புறம் சாமி எங்கே ஞாபகம் வச்சுக்க வர்றது. அப்போ எப்பொழுதும் நம்மக்கிட்ட தாங்கி நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்கள் நம்ம போய் அணிஞ்சிட்ருக்க வருவோம். மாலையாகவோ மணியாகவோ இவ்வளோ பெண்கள் ஒரு தாலி கயிறில் தெய்வத்தை சுமந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வருது. அதில் அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையை நம்ம கொடுத்தே ஆக வரணும். ஆக எப்பொழுதும் அது மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள் கண்டிப்பாக பூச வரணும், குங்குமம் கொஞ்சமாச்சும் இருக்க செய்ய வரணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை செய்தாக்கா வாழ்க்கையில் பெரும் பகுதி பூஜை தர்மம் இதெல்லாம் கடைபிடிச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்க வராங்க. கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, தான் அணிஞ்சிக்கக்கூடிய தாலியை இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அனாவசியமாக காட்டக்கூடாது அப்படி சொல்ல வருவாங்க. சிலர்லாம் பார்த்து தங்கத்தை தாலி எடுத்தால் பாருங்கள், இதெல்லாம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கா, அதெல்லாம் காட்ட வராங்களா. அதுபோலாம் செய்யவே கூடாது, அதுபோல் காட்டக்கூடாதுன்னு சொல்லுறாங்க. இன்னொருத்தருடைய வயிற்றெரிச்சல் தாங்கும் போகும் அப்படிங்கிற விஷயங்கள்ன்றது வேறு. பொதுவாக அந்த திருமாங்கல்ய அந்த பொட்டுங்கிறது மேலோட அந்த கயிறை பார்க்குறாங்களா, இல்லை வாங்கி அணிகிறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் காட்டணும்னு நமக்கு தோணிச்சுனாக்கா அது அணிவதற்கு முன்னாடி, ஏன்னா தங்கத்தில் செயின் வாங்கிட்டு வருவாங்க, அது என்ன பண்ணுவாங்க அணிஞ்சிக்கு வருவாங்க, அணிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் எடுத்து காட்டிட்டு இருக்க வருவாங்க. அது போல் செய்யவே கூடாது. கழுத்தோடு தான் காட்ட வருவாங்க, கைட்டிலாம் காட்ட மாட்டாங்க. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்ல வருது. அதெல்லாம் செய்ய வேண்டாம். இன்னொருடைய பார்வைக்கு படும்படியாக எப்பவுமே தாலியை வச்சுருக்க மாட்டாங்க, உள்ளதை பதிக்க தான் வச்சுருப்பாங்க. கணவன் மட்டுமே பார்க்கக்கூடியதாக சொல்ல வருவாங்க, தன் குழந்தைகள் பார்க்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அது பிறர் பார்க்குறாங்கன்னா நம்ம இதை அணிகிறதுக்கு முன்னாடி எந்த கடையில் வாங்கினீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, நல்லா இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்க வருவாங்க இல்லையா. அந்த இடத்துல பார்த்து கண்ணு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. பிறர் இருக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய திருஷ்டி நிச்சயமாக தாக்கும். அது மங்கல்யத்துக்கு தோஷத்தை கொடுக்கும், தன் இனிய வாழ்க்கைக்கு தோஷத்தை கொடுக்கும். அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்க வராங்க. அந்த காலத்தில் தங்கமணியும் வழக்கம் இல்லை. இந்த காலத்தில் தான், அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தான் கட்டி அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த கயிறாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிறருக்கு தெரிய வைக்கக்கூடாது, பார்க்காத அளவுக்கு தான் பதுக்கி அதை வச்சுக்கு வரலாம் சொல்ல வருவாங்க. நிறைய விஷயங்கள் உண்டு.
ஆக காலப்போக்கில் பல விஷயங்கள் மாறினாலும் பெரியவங்க சொல்லிட்டு போன நிறைய உண்மைகள் இன்றைக்கும் இருக்கதாங்க செய்ய வருது. இதையெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியதான் சுமங்கலி பூஜை. அந்த சுமங்கலி பூஜைக்கு ஒரு பேராபத்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்முடைய ஜோதிடத்திலையும் சொல்லியிருக்க வராங்க. ஒருவேளை வருவதற்கு முன் பாதுகாத்துக்கணும் என்ற ஒரு முறைக்காகவும் இந்த பூஜையை சொல்லியிருக்க வராங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய திருமணமாகப்பட்ட எந்த நிலையில் நமக்கு அமைந்திருந்தாலும், நம்ம பார்த்து பண்ணமோ பார்க்காத பண்ணமோ எப்படி இருந்தாலும், பிடிச்ச கணவனோ பிடிக்காத கணவனோ எப்படி இருந்தாலும் அதை சரி செய்வதற்காக, பிரச்சனையை திருத்துப்படி செய்வதற்காகவும் இந்த பூஜையை செய்தால் நமக்கு ஒரு பெரிய கேடயம் போன்ற ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்க வராங்க. ஆக அவங்கவுங்க மன விருப்பத்துக்கு எது சரின்னு படுதோ இந்த பூஜையை அப்படி செய்துக்கு வரலாம். முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. இந்த அடையை சுட்டு படைக்கணும், இதை செய்ய வரணும், இதை செய்துட்டு இதை செய்யணும், இதை செய்துட்டு பண்ணணும், அங்கே பார்த்தேன் பூஜையில் போன வருஷம் அதே மாதிரி நான் இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும்னு சொல்லி முறைகளில் கவனம் வச்சு பக்தியில் கவனத்தை வந்து சிதறடிச்சிடாதீங்க. யாராக இருந்தாலும் பக்தி மிக முக்கியமானது. அதில் அன்பு கலந்திருக்க வரணும். அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்துக்கு வரலாம். உங்களுடைய விருப்பம். திருமாங்கல்யத்தை புதுசாக வச்சு அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. வெறும் என் காமாட்சி விளக்குலேயே நான் கொஞ்சம் புஷ்பத்தை வச்சு குங்குமத்தை மாத்திரம் போட்டு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அந்த குங்குமத்தை போட்டு ஒரு 108 முறையோ நைட்டு முழுக்க கூட சரிங்க. ஒரு 1/4 கிலோ குங்குமம் இல்லை ஒரு 1/2 கிலோ குங்குமம் வாங்கி வச்சுட்டு ஒரு 100 கிராம் குங்குமம் கூட வாங்கி வச்சுட்டு சிகப்பு கலர் குங்குமமாக தான் இருக்க வரணும். மெரூன் வண்ணம்லாம் இருக்கக்கூடாது, பச்சை வண்ணம்லாம் இருக்கக்கூடாது. சிவப்பு வண்ணம் தான் குங்குமம் இருக்க வரணும். தாழம்பு குங்குமம் இருக்கவே கூடாது. சிவப்பு வண்ண குங்குமம் தான் இருக்க வரணும். இந்த குங்குமத்தை நீங்கள் பண்ணலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு சொல்லிக்கிட்டே இந்த கட்டை விரலும் மோதிர விரலும் சேர்ந்து எடுத்து அதுக்கு முன்னாடி அம்பாள் முன்னாடி ஒரு சின்ன தட்டோ இல்லை இலையோ வச்சுக்கிட்டு இல்லை வெற்றிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் போட வரலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகங்கிறதோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி உங்களுக்கு தெரிந்த ஒரு சுபமங்கலமான ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நீங்கள் போட வரலாம். அந்த குங்குமத்தை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேகரித்து வச்சுங்க. தினசரி இட்டுக்கிட்டு வாங்க. தினசரி இட்டுக்கணும். அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் அப்படி தான் இட்டுக்கு வருவாங்க. எனக்கு என்னுடைய குடும்ப பாவத்தில் இருந்த பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. என் தாயாரும் சரி, எங்கள் பாட்டியும் சரிங்க, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பொதுவாக கடைபிடிக்க வருவாங்க. இதுபோல் விஷயங்களை செய்து தான் ஆண்டுக்கும் அந்த குங்குமத்தை வச்சுப்போம். யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. யாராவது கேட்குறாங்க வீட்டுக்குள்ளே வர சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் இட்டு அனுப்புவாங்க. அந்த காலத்தில் ஒரு பழக்கங்கள் குறிப்பாக உண்டுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து சும்மா அனுப்ப மாட்டாங்க. இருமா கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் இட்டு வர சொல்லி குங்குமத்தை இட்டு தான் அப்புறம் தான் வீட்டுக்கு வெளியே அனுப்ப வருவாங்க. வாசப்படி தாண்டி ஒரு பெண் விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கனாலோ பகலில் வந்துட்டாலோ அப்படியே சும்மா அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் ஊர்லேருந்து வந்துட்டு போகிற ஒரு உறவாக இருந்தாலும் சுமங்கலி இருக்கானா அவங்களுக்கு கொஞ்சம் குங்குமத்தை வச்சு தான் அனுப்பணும் அனுப்பிச்சிடுவாங்க. அது எந்த குங்குமம்னா இந்த காரடையான நோம்பில் பூஜிக்கிறோம் பார்த்தீங்களா, அர்ச்சனை பண்ணுற பார்த்தீங்களா மந்திரம் சொல்லி அந்த குங்குமத்தை தாங்க எடுத்துக்க வருவாங்க. அது இட்டுக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து பிரச்சனையே இருக்காதுங்க. அவங்க குடும்பத்தில் வாழ்க்கை நல்லா இருக்கும், கடன் இருக்காது, தொல்லைகள் இருக்காது. கணவன் தனக்கு வசியமாகி இருக்க வருவார். அந்த குடும்பமே தனக்கு வசியமாகி இருக்க வரும். தானும் அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப அன்பாக பேணி காக்கக்கூடிய ஒரு குணம் உண்டாகிடும். விசேஷமாக இருக்கிறோம். தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிற போது நம்ம வாழ்க்கையில் சச்சரவுக்கு இடம் கிடையாது இல்லைங்களா. அழகாக தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். ஆகையில் இந்த குங்குமத்தை ரொம்ப அழகான முறையில் பயன்படுத்துங்க. இந்த காரடையான நோம்பில் இரவு முழுக்க நீங்கள் பயன்படுத்துகிற குங்குமத்தையே ஆயிடுச்சு. மந்திரம் சொன்னாங்க 100 குங்குமம் வாங்கிட்டு வந்தால் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த குங்குமத்தை திரும்ப நீங்கள் அர்ச்சிக்கலாம். மந்திர ஊர் ஏற்றுறீங்க இல்லையா, நீங்கள் தான் சொல்ல அதுக்கு வந்து ஒரு சக்தி கூட்டிகிட்டே வரும் அந்த குங்குமத்துக்கு. அதே குங்குமம் திருப்பி எடுத்து பயன்படுத்த வரலாம் மந்திரம் சொல்வதற்காக. இப்படி இரவு முழுதும் அந்த அர்ச்சனைகள் எல்லாம் செய்ய வைத்து அழகான முறையில் செய்ய வருவாங்க. தீபத்துக்கு நீங்கள் பசு நெய் கிடைச்சாலும் ஏற்ற வரலாம். நல்லெண்ணெயே போதுமானது. சுத்தமான நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெய் கூட்டி 5 எண்ணெய் கூட்டி செய்கிற தவறுகளை செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ளே கலப்பு எண்ணெயை ஏற்றவே கூடாது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. சுத்தமான எண்ணெய் தான், அதுவும் நல்லெண்ணெயாக இருந்தால் மிகவும் விசேஷமானது. விநாயகர் பூஜையாக இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஏற்ற வரலாம். சகல பூஜைக்கும் பசுனை ரொம்ப விசேஷமாக இருக்க செய்ய வரும். இது நீங்கள் ஏற்றி அழகான முறையில் செய்வாங்க. இந்த காரடையான நோம்புடைய பூஜையுடைய மகத்துவத்தை அனைவரும் பெறணும் வேண்டி அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி மாதாவை வணங்கி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.